Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போக்கன் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், அதாவது நம்ம இந்த அட், ஆன் அண்ட் இன் இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸும் நம்ம டைம் ரிலேட்டட் சென்டென்சஸ் நம்ம பேசும்போது எந்த சென்டென்ஸ்க்கு நம்ம அட் யூஸ் பண்ணோம், எப்போ வந்து ஆன் யூஸ் பண்ணோம், எப்போ வந்து இன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோங்க. இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் அட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம எப்போவுமே டைம் கூட யூஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம ஒரு நேரத்தை சொல்லும்போது, இப்போ வந்து 5 மணி 6 மணி அப்படின்னு நம்ம நேரத்தை சொல்லுவோம் இல்லைங்க, அப்போது அந்த நேரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து at 5 AM, at 6 PM அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே நைட் பற்றி சொல்லும்போது, இரவு பற்றி சொல்லும்போது நம்ம வந்து அட் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணுங்க. ஓகே, இப்போ கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், I get up at 6:30 AM. I get up at 6:30 AM. நான் வந்து 6:30 AMக்கு நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மை மதர் கெட்ஸ் அப் அட் 6 AM. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு டைமை மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்ணணும். இப்போ கீழே பாருங்கள், வி ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அட் 9. நாங்கள் வந்து 9 o'clock நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், மை ஃபாதர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ஆஃபீஸ் அட் 6:30. நம்ம வந்து எப்போ எல்லாம் நம்ம வந்து டைமை மென்ஷன் பண்ணுவோமோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம், அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து எப்போ எல்லாம் நம்ம நைட் யூஸ் பண்ணுவோமோ அந்த நைட்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம், அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா ஆன். இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம வந்து டேஸை பற்றி நம்ம சொல்வோமோ அந்த டேக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொல்லணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெனஸ்டே அப்படின்னு நம்ம டேஸ் பற்றி சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், we will return on Monday. we will return on Monday. நாங்கள் வந்து மண்டே ரிட்டர்ன் ஆவோம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், my mother goes to temple on Tuesday. எங்கள் அம்மா வந்து டியூஸ்டே வந்து டெம்பிளுக்கு போவாங்க அப்படிங்கிற அர்த்தம், ஆன் டியூஸ்டே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், our result will be announced on Friday. our result will be announced on Friday. ஃப்ரைடே வந்து எங்களோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், there is a holiday on Thursday. Thursday வந்து எங்களுக்கு ஒரு ஹாலிடே அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி டேஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த டேஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன். இன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து காலையில், ஆஃப்டர்நூன், ஈவினிங், அதுக்கப்புறம் இயரை பற்றி மென்ஷன் பண்ணும்போது நம்ம இந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுங்க. அதை இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங், அதுக்கப்புறம் இயரை சொல்லும் போது இன் 2020, இன் 2040, இந்த மாதிரி நாம் இயரை நம்ம மென்ஷன் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் மென்ஷன் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணும், இன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, பட் ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இது மூணுக்குமே என்ன ப்ரிப்போசிஷன் வரும், இன் வரும். அதே மாதிரி நம்ம நைட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம், அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், we feel fresh in the morning. we feel fresh in the morning. மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம வந்து மார்னிங் யூஸ் பண்ணுறதுனால மார்னிங்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மை மதர் டேக்ஸ் ரெஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன். எங்கள் அம்மா வந்து ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாய்ஸ் ப்ளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். பாய்ஸ் வந்து ஈவினிங் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஈவினிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள்,
இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. 1947ல் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இயரை மென்ஷன் பண்ணதுனால 1947 அப்படிங்கிற இயரை நம்ம மென்ஷன் பண்ணதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இது மூணையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது இன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணோம். அண்ட் செகண்ட்லி என்ன பாயிண்ட்டு, நம்ம வந்து எப்போல்லாம் இயரை மென்ஷன் பண்ணுவோமோ அப்போ வந்து இந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எ குவிக் கிளான்ஸ், நம்ம வந்து 3 ப்ரிப்போஷன் பார்த்துருக்கோம். இந்த அட், ஆன், இன் இது மூணுமே நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம், இன்றைக்கி டைம் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அட் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், நம்ம எப்போல்லாம் ஒரு டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோமோ அது கூட நாம் எப்போல்லாம் நைட் அப்படிங்கிற வேர்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோமோ அப்போ வந்து அட் யூஸ் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து ஆன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், எப்போல்லாம் நாம் டேஸ் பற்றி நாம் சொல்வோமோ, இந்த மண்டே, டியூஸ்டே அப்படின்னு டேஸ் பற்றி சொல்லும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். அண்ட் தேர்டாக நம்ம என்ன பார்த்தோம், இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இந்த மூணையும் நம்ம சொல்வோமோ அப்போ வந்து இந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எப்போல்லாம் இயர்ஸை பற்றி நம்ம சொல்வோமோ அப்போல்லாம் நம்ம இன் அப்படிங்கிற இந்த ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஓகே, அண்ட் இது மூணுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.